வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. விவசாயிகள் போராட்டம் இன்னைக்கு இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது. நாளுக்கு நாள் விவசாயிகள் அவங்க கோரிக்கையில இருந்து பின்வாங்காம தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு காலையில ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு இளம் விவசாயி 21 வயது சுப்கரண் சிங் அப்படிங்கிற அந்த விவசாயி ஹரியானா போலீஸ் சுட்டதுல தலையில குண்டு பட்டு ஸ்பாட்லயே இறந்து போயிருக்கிறாரு. இதுல 2 வெர்ஷன்ஸ் சொல்லப்படுது. ஒரு வெர்ஷன் என்னன்னா, போலீஸ் தரப்பு வெர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவசாயிகள் இந்த பேரிகேட்ஸ் எல்லாம் தாண்டி வர முயற்சி பண்ணாங்க. அதனால தற்காப்புக்காக நாங்க சுட்டோம் அப்படின்னு ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. ஆனா இன்னொரு வெர்ஷன் விவசாயிகள் தரப்புல அவர்கள் சொல்லக்கூடிய வெர்ஷன் என்னன்னா, நைட்டு நாங்கெல்லாம் அமைதியா உட்கார்ந்திருந்தோம். எங்களோட டிராக்டரு, ஜேசிபி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேரிகேடுக்கு இந்த பக்கம் நாங்க அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். பல பேர் உணவு அருந்திட்டு தூங்கவும் போயிட்டாங்க. அப்போ சிவிலியன் க்ளோத்ஸ்ல வந்த ஒரு சிலர் ஹரியானா போலீஸ்க்கு அந்த பக்கம் நிக்கும் பொழுது அவங்க பக்கத்திலேயே நின்னு ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷங்கள்லாம் எடுத்தாங்க. பாரத் மாதா கி ஜெய்ங்கிற கோஷங்கள் எழுப்புனாங்க. அவர்கள்ல ஒரு சில பேரு இரவோடு இரவா அந்த பேரிகேட் எல்லாம் தாண்டி இங்க படுத்து உறங்கி கொண்டிருந்த விவசாயிகள் மீது தாக்குதலை ஏற்படுத்தி அவங்கள தரன்னு இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது நடக்கும் பொழுதுதான் விவசாயிகளான நாங்கள் ரியாக்ட் பண்ணோம். அவங்கள பிடிக்கிறதுக்காக நாங்க அந்த பேரிகேட் கிட்ட ஓடணும். அதுக்குள்ள அவங்க தப்பிச்சு ஓடும்போது நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த பேரிகேட் கிட்ட ஓடும் பொழுது ஹரியானா போலீசார் எங்களை நோக்கி சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாம் வீசினாங்க. இத பல பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல தான் 21 வயது மிக்க இந்த இளம் விவசாயி தலையில குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க. சோ இதுல எந்த வெர்ஷன் உண்மை அப்படிங்கிறது இன்னும் வெளியில வரல. ஆதாரபூர்வமா கண்டிப்பா அந்த எது உண்மை, என்ன நடந்தது அப்படிங்கறது வெளியில வரும். ஆனா இந்த விவசாயிகள் போராட்டத்துல இந்த சுப்கரண் சிங்கோட சேர்ந்து இதோட 4 விவசாயிகள் ஆல்ரெடி இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மோடி அரசாங்கம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு பாவலா பண்றாங்களே தவிர இன்னும் பேச்சுவார்த்தையில எந்த உடன்பாடும் ஏற்படல. இன்ஃபேக்ட் இந்த இறப்புக்கு பிறகு விவசாயிகள் போராடக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம். இந்த மாதிரி நீங்க ஒடுக்குமுறைகள் மூலமாக எங்க மேல குண்டு பொழிஞ்சு எங்களோட உயிரை நீங்க காவு வாங்குறீங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்பி நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு விவசாயிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்ல. ஆனா நம்மளுடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் 55 இன்ச் வீரர் களத்துக்கு வரவே மாட்டேங்கிறாரு. ஆனா அவர் உத்தரப்பிரதேஷ்லயும் குஜராத்லயும் பிஸியா இருக்கிறாரு. அங்க போயிட்டு கோவில் திறக்கிறது, எலெக்ஷன் பிரச்சாரத்துல ஈடுபடுறது அப்படின்னு அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. இதேதான் மணிப்பூர் விஷயத்திலயும் நடந்தது, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். மணிப்பூர்ல வன்முறை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போகும் பொழுது மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி கர்நாடகா எலெக்ஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. இன்னைக்கும் அதே நிலைமை தான் நடக்குது. பார்டர்ல கொத்து கொத்தா விவசாயிகளை கொண்டு குவிச்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தானிகள் இல்ல, இந்திய ராணுவத்தை சேர்ந்த, இந்திய போலீஸை சேர்ந்தவர்கள் நம்ம நிலத்தை சேர்ந்த, நம்ம நிலத்தை உழுது நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகளை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரதமர் மோடி இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இன்னைக்கு குஜராத், உத்தரப்பிரதேஷ்னு டூர் கிளம்பிட்டாரு அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் இந்த செய்திகள்லாம் நமக்கு சேரக்கூடாதுங்கிற அளவுக்கு தி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்த்தி அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது அமித்ஷா கீழே இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அண்டர் 69A ஆஃப் தி ஐடி ஆக்ட். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, எல்லா சமூக வலைதளங்களுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ், அதாவது என்னன்னா முக்கியமான அக்கவுண்ட்ஸ், இந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி ட்வீட் பண்ணக்கூடிய இல்ல பதிவுகள் போடக்கூடிய முக்கியமான சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட கிட்டத்தட்ட 177 அக்கவுண்ட்ஸ், இது போன்ற அக்கவுண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எக்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட்னு எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் இது வரைக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 177. இன்னும் அன்அபிஷியலா எவ்வளவு பேரை பிளாக் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. இவங்களை எல்லாரையும் பிளாக் பண்ணணும் அப்படின்னு அந்தந்த சமூக வலைதள நிறுவனங்களுக்கு இந்திய அரசாங்கம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. இத வெளிப்படையா எக்ஸ் வலைதளத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் உடைய நிறுவனம் இந்திய அரசாங்கத்தை இதை விட அசிங்கப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க ட்வீட் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்திருக்கு, இந்த ஆர்டர்ஸை நாங்க மீற முடியாது, அதனால
இவங்க கொடுத்த அழுத்தம் காரணமாக இது போன்ற சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அக்கௌண்ட்ஸை நாங்க பிளாக் பண்றோம். இருந்தாலும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்தியாவில் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டுகள் முடக்கப்படுமே தவிர இந்தியாவுக்கு வெளியில இந்த அக்கௌண்ட்ஸை நாங்க முடக்க மாட்டோம். அவங்க போடக்கூடிய செய்தி மக்களை போய் சேரணும். அதுதான் உண்மையான டெமோக்ரஸி, அதுதான் உண்மையான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதற்கு என்னைக்குமே நாங்க இடைஞ்சலா இருக்க மாட்டோம். உள்ளூர்ல இந்தியாவுக்குள்ள நாங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஆனா இந்தியாவுக்கு வெளியில இந்த அக்கௌண்ட்ஸ் நாங்க பிளாக் பண்ண மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, என்னைக்குமே நாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நியாயத்து பக்கம் தான் நாங்க நிப்போம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணி இந்த ஒன்றிய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படிங்கறத இன்னைக்கு அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. ஃபார்மர்ஸுக்கு ஆதரவா, விவசாயிகளுக்கு ஆதரவா ட்வீட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்றாங்களே தவிர இவங்க என்டையர் ஐடி செல் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரவுடி ராஜ்யத்தை நடத்திட்டு வராங்க இல்லையா, அவங்க தினம் இந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி தவறான பொய்யான செய்திகளை சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களை நோக்கி இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறதையும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ மக்களுக்கு சோசியல் மீடியா மூலமாக என்ன செய்திகள் போய் சேரணும், அரசாங்கத்துக்கு ஆதரவான செய்திகள் போய் சேரணும், அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகள் போய் சேரக்கூடாது. அப்படியே அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எந்த அளவுக்கு முடக்கி அதை பத்தி எந்த அளவுக்கு பொய் செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த முயற்சியில இந்த ஒன்றிய அரசாங்கம் ஈடுபடுது அப்படிங்கறத எக்ஸ் வலைதளம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துல போட்டு உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் தொடர்ந்து விவசாயிகள் போராட போறாங்க. எந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாம இந்த போராட்டத்தை நாங்க வாபஸ் பெற மாட்டோம் அப்படிங்கிற திட்டவட்டமா இன்னைக்கு விவசாயிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. சுப்கரன் சிங்கோட சேர்ந்து 4 உயிர் இன்னைக்கு பலியாயிருக்கு. இந்த உயிர்களுக்கெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கறத வரும் நாட்களில் பார்ப்போம். உயிர் இழந்த சுப்கரன் சிங் மற்றும் 3 விவசாயிகளுக்கு அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க உயிர் நீர்த்ததுக்கான ஒரு பலன் இந்த போராட்டத்துக்கு கிடைக்கணும். அவங்க உயிர் விட்டதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும். அதற்காகவாது இந்த மோடி அரசாங்கம் இந்த விவசாயிகளோட கோரிக்கையை பரிசீலித்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி, வணக்கம்.